நம்மளுடைய சில முயற்சிகள் சக்சஸா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா பல விஷயங்கள் நம்மனால சக்சஸா செய்ய முடியாது. நம்ம வாழும் தெய்வமான மகா பெரியவா நமக்கு ஒரு வழிய குடுத்திருக்கார். உங்க தலையெழுத்தையே மாத்தும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாருமே பசியோட தூங்க போகக்கூடாதுன்னு. அத்தியாவசியமானது உணவு தாங்க. ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக இந்த வழிய நமக்கு குடுத்திருக்கார். இது தனியா ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வைக்கணும். முடிஞ்சவங்க வசதி இருந்தா ₹5க்கு பதிலா இன்னும் அதிகமா கூட எடுத்து வைக்கலாம். ஆனா வாங்குறவங்களுக்கு அந்த திருப்தி இருந்தாதான் அந்த கர்ம வினை நமக்கு அப்படி பல ஆயிரம் பேருக்கு அது போய் சேரும்போது இந்த மகா பெரியவா சொன்ன விஷயம் 1000 பேருக்கு மட்டும் முடிஞ்சு போகாம பல ஆயிரம் பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்ம பல விஷயங்கள முயற்சி பண்ணுவோம். நம்மளுடைய சில முயற்சிகள் சக்சஸா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனா பல விஷயங்கள் நம்மனால சக்சஸா செய்ய முடியாது. ஒண்ணு தாமதமாயிட்டே இருக்கும். இல்லன்னா ஏதாவது தடை இருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். சில பேருக்கு தீராத பண கஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம வாழும் தெய்வமான மகா பெரியவா நமக்கு ஒரு வழிய குடுத்திருக்கார். ஒரு பிடி அரிசி உங்க தலையெழுத்தையே மாத்தும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். மகா பெரியவா அடிக்கடி சொல்லுவார். யாருமே பசியோட தூங்க போகக்கூடாதுன்னு. ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது உணவு தாங்க. ட்ரெஸ் இல்லன்னா கூட எதையாவது கிழிஞ்ச துணியாவது போட்டு நம்ம உடம்ப மறைச்சுக்கலாம். இருக்கிறதுக்கு இடம் இல்லன்னா கூட ஏதாவது மரத்துக்கு கீழ சின்னதா ஓலை குடிசை மாரி போட்டு கூட நம்ம இருந்துக்கலாம். ஆனா, பசிக்கு நமக்கு சாப்பாடு இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. 1 நாள், 2 நாள் தான் சாப்பிடாம இருக்க முடியும். அதுக்கு மேல நம்மனால சாப்பிடாம இருக்க முடியாது. இந்த மாரி ஒரு கஷ்டத்த சரி பண்றதுக்கு தான் நம்ம மகா பெரியவா ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக இந்த வழிய நமக்கு குடுத்திருக்கார். தினமும் நம்ம சமைக்கிறோம். அந்த சமைக்கும்போதே எளிமையா பண்ற மாரி ஒரு அற்புதமான, ஆனா அபரிதமான பலன் தரக்கூடிய ஒரு வழிதான் மகா பெரியவா சொன்ன இந்த வழி. அவர் இதை எப்படி பண்ணணும்னு சொல்றாருன்னா, நம்ம சமைக்க அரிசி எடுக்கும்போது, அதுல ஒரு பிடி அரிசிய நம்ம எடுத்து, தனியா ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வைக்கணும். அது கூட ஒரு ரூ. 5 காயினையும் எடுத்து வைக்கலாம். முடிஞ்சவங்க வசதி இருந்தா ரூ. 5க்கு பதிலா இன்னும் அதிகமா கூட எடுத்து வைக்கலாம். அந்த மாரி நீங்க தினமும் சமைக்கும்போது, அரிசிய நீங்க ஒரு பிடி, ஒரு பிடி எடுத்து அந்த பாத்திரத்துல சேமிச்சுக்கிட்டே வரணும். 1 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம், அது பக்கத்துல இருக்கிற யாராவது அநாத ஆசிரமம் இருந்தாலோ, இல்ல ஏழைங்க வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ குடுக்கலாம். இல்லன்னா, நம்ம கோயில்லலாம் இப்ப அன்னதானம் போடுறாங்க. அதுக்கு நீங்க தானம் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் வெல்லத்தையும் குடுத்தா நல்ல பலன் கிடைக்கும். இது என்ன ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, ஒருத்தருடைய பசிய நம்ம போக்குறது, அது ஒரு பெரிய வேள்வி மாதிரி. ஒரு பெரிய பெரிய யாகம் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் இது. இத மகா பெரியவா நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு சாதாரணமா சொல்லிக் குடுத்திருக்கார். ஒருத்தரோட பசிய போக்குறது அவ்ளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா, ஒருத்தர் தானம் பண்ணாருன்னா, தானம் பண்றவருக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அந்த தானத்த வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். நீங்க ஒரு பொருளா ஒரு தானம் பண்ணீங்கன்னா, குடுக்குறவங்களுக்கு திருப்தியோட குடுப்பாங்க. ஆனா, வாங்குறவங்களுக்கு திருப்தி இருக்காது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா, அன்னதானத்துல அப்படி கிடையாதுங்க. நீங்க சாப்பிடுறதுக்கு குடுக்கும்போது, அவங்க வயிறு நெறஞ்சிருச்சுன்னா, உடனே போதுங்கிற வார்த்தை வாயில இருந்து வந்துரும். நீங்க என்னதான் மேல மேல நீங்க குடுத்தா கூட அவங்கனால சாப்பிட முடியாது. எப்போ ஒருத்தருக்கு போதுங்கிற அந்த உணர்வு வருதோ, அந்த விஷயம் தான் உன்னதமான விஷயம். அப்படி பார்க்கும்போது, இருக்கிறதிலேயே தானத்திலேயே மிகச்சிறந்தது அன்னதானம் தான். அதனால தான் நம்ம மகா பெரியவா வந்து இந்த வழிய நமக்கு குடுத்திருக்கார்.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி நம்மளுடைய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்ம கர்ம வினை தாங்க. அந்த கர்ம வினைய கரைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தானம் பண்ணோம்னா, நம்ம கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஆனா, வாங்குறவங்களுக்கு அந்த திருப்தி இருந்தா தான் அந்த கர்ம வினை நமக்கு குறையும். இல்லன்னா அது குறையாது. இந்த அன்னதானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாங்குறவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துருது. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம கர்ம வினை கரைய ஆரம்பிக்குது. அதனால தான் மகா பெரியவா இந்த உன்னதமான விஷயத்த சாதாரணமா நம்ம பண்ற மாரி நமக்கு ஒரு வழிய குடுத்திருக்காரு. திரும்பவும் சொல்றேன். நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி எடுக்கும்போது, ஒரு பிடி கை அரிசிய தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுட்டு, ஒரு ரூ. 5 காயினும் அதிலேயே டெய்லி போட்டுக்கிட்டே வரணும். 1 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கோ, இல்ல கோயிலுக்கோ, இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டம் படுறவங்களுக்கோ, வெல்லத்தோட சேர்த்து இந்த அரிசியும் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணீங்கன்னா, உங்க கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். நம்ம டிவைன் வேதா சேனல் 1000 பேர நெருங்கி போயிட்டு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம் நமக்கு மகா பெரியவா குடுத்த விஷயம். சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 1000 பேரோட நின்னுடக்கூடாது. அது வந்து பல பேருக்கு போய் சேரணும். அப்படி பல பேருக்கு போய் சேரணும்னா, அது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, அது பல பேருக்கு போய் சேரும். இப்படி பல பேர் இந்த வீடியோவ பாக்க YouTubeம் அத பல 1000 பேருக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்படி பல 1000 பேருக்கு அது போய் சேரும்போது, இந்த மகா பெரியவா சொன்ன விஷயம் 1000 பேருக்கு மட்டும் முடிஞ்சு போகாம, பல 1000 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். பல 1000 பேரு மகா பெரியவா சொன்ன இந்த விஷயத்த பண்ணாங்கன்னா, அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும். அதனால தயவு செய்து இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருப்போம். நன்றி நண்பர்களே! இந்த மாரி பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கும், சொந்தக்காரங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம். நல்லதே நடக்கும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.